வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். மெட்வே ஹாஸ்பிடல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். வி. செந்தில் பாலாஜி எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். இரா. ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இரா. ராஜேந்திரன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். கோவி செழியன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். சாமு நாசர் எனும் நான் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியளித்தார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினமும் சரி அந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழல் காலமெல்லாம் எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே 23ஆம் தேதியிலேருந்து அவருக்கு அந்த பலம் வந்துடுச்சுன்னு நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கேன். அவருடைய ஜாதகத்தினுடைய வலிமை பயிற்சி தான் அதை நம்ம சொன்னது. அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு இருந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு 2026 16வது மாதம் வரைக்கும் அவருடைய கிரேடு மிக அப்கிரேடாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு அவருடைய ஜாதகத்தில் இந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய ஜாதகம். அதனால் அது வலிமையாக வேலை செய்யுன்றது.
வாகன விபத்துகள்லையும் தேக ஆரோக்கியத்திலையும் தவிர பெற்றோருடைய ஹெல்த்தில் தான், பெற்றோர்னா தாயாரும் சேர்த்து தான், அந்த ஹெல்த்தில் தான் அவங்க கவனமாக இருக்கணும் தவிர மற்றபடி அவருடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அபிரிதமாக இருக்கும். அந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அவருடைய அமைப்பு வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஜாதகமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து இப்போது இந்த 28ஆம் தேதி அறிவிப்பு வந்தாலும் சரி, 29ஆம் தேதி இப்போது கவர்னர் மாளிகையில் பதவி ஏற்படுறதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது அப்கிரேட் பொசிஷன். ஏன்னா அவர் ஏற்கனவே மந்திரியாக இருக்கார். இப்போ துணை முதல்வர் என்பது வந்து அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம், அந்த பொசிஷன் வந்து மாறும், ஃபஸ்ட்டு செகண்டுன்ற பொசிஷன் மாறும். அதனால் இவர் வந்து இந்த இப்போ போய் ஸ்வாரிங் இதெல்லாம் இவர் கிடையாது. ஸோ ஏற்கனவே அவருக்கு நல்ல நேரத்தில் தான் அவர் பதவி ஏற்றதெல்லாம் அந்த நாளில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவருக்கு பெருசாக பாதிப்பு இருக்கிற மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 11ஆவது மாதம் 2026 வரைக்கும் அவருடைய ஜாதகம் வலிமையாக தான் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில் 2026க்கு மேலே கூட இந்த ஹெல்த் வந்து அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் ஹெல்த்துக்கு உண்டான சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவருது இப்போத்துலேருந்தே. ஏன்னா அந்த சனியுடைய தாக்கம் இருக்கிறனால வாகனங்களிலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனம்ன்றது ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது. மற்றபடி டெவலப்மெண்ட் வந்து இந்த நீச்ச பங்கம் என்பது எப்பொழுதையும் அவரை பேசும் பொருளாக தான் அவர் ஜாதகம் இருக்கும். இப்போ ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு 40 ஆண்டு காலம் மேலே ஆச்சு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய வளர்ச்சிங்கிறது 5 ஆண்டுகளில் அபரிவிதமாக இருக்குது. அரசியல் ரீதியாகவே இவருடைய ஜோதிடம் வந்து அதாவது ஜோதிட அடிப்படையில் ரொம்ப பலமாக இருக்காரா இவருடைய அந்த கட்டங்கள்லாம்? அப்படி இல்லைங்க, ரெண்டே விஷயம்தான். நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒரு மனிதனை 36 வயசுலேருந்து படிப்படியாக மாற்றும், ஒரு ஃபீல்டாக அவரை கொண்டு வரும். அது மோடிஜியாக இருந்தாலும் சரி, வேற எந்த டாப் மோஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கிறச்ச. இப்போ விஜய் ஜாதகம் கூட நீச்சபங்க ஜாதகம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வேறு வேறு ஃபீல்டில் ஷைனிங்கில் இருக்காங்க. அதில் 36 வயசுக்கு மேலே கிங் மாதிரி இருப்பான். இதுதான் அதனுடைய தாக்கம். ஸோ இவருக்கு வந்து அவங்க அப்பா மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுன்றது யோகங்கள் இருக்குது. ஏற்கனவே யோகங்கள் இருக்கிறச்ச அதாவது அப்பாவுக்கு வந்து தசா புத்திகளில் தான் அதனுடைய ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும். இவருக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறனால இவருடைய பவர் வந்து படிப்படியாக நல்லா தான் இருக்குன்றது ஏற்கனவே கணிக்கப்பட்ட விஷயம். இதில் வந்து நம்ம மாற்று கட்சியில் இருக்கிறோம் அந்த கட்சியில் இருக்கிறோன்றதுக்கு கிடையாது. ஸோ 23ஆம் தேதியே என்னை பொறுத்த வரைக்கும் 23/9 அவருக்கு வந்து அந்த துணை முதல்வர் ஆகக்கூடிய அமைப்பு வந்து ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் நான் ஏற்கனவே கொடுத்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 28ஆம் தேதினா 5 நாள் அதனுடைய வேகம் வந்திருக்கு, அவ்வளோதான். மகாலய பக்ஷம் ஆரம்பிச்சிருக்குது, அமாவாசை இருக்குது, அந்த புரட்டாசி மாதம் இருக்கிறதெல்லாம் அவர் ஏற்கனவே அவர் வந்து பதவி ஏற்றதை பற்றி அந்த நாள் தான் நீங்கள் கணக்கில் போகணும். இப்போ இந்த 4 மந்திரிகள் பதவி இருக்கிறத மட்டும்தான் இவங்களத வச்சு தான் நீங்கள் பேச முடியும் இவங்களுக்கு. ஸோ அவருக்கு அதை பற்றி அது பாதிக்கும். துணை முதல்வர்னு ஒரு பக்கம் ஆயிட்டாலும் கூட அடுத்தடுத்து ஒரு உயரங்கள் எட்ட முடியுமா? நான் முதல்வர்னு கேட்கல, கட்சி ரீதியாகவே வந்து ஒரு பலமான பொறுப்புகளுக்கு போக முடியுமா? வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு நகர்வாரா இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவதுங்க, ஒரு 10ஆம் அதிபதி வந்து திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறதுனாவே அது போகலாம். கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் அது வந்து அவங்கள வந்து அப்லிஃப்ட் கொடுக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் குரு பார்வை இருக்கிறச்சு அது இன்னும் அப்லிஃப்ட் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அவர் கட்சியும் சரி, பொறுப்பு மந்திரி பதவியிலையும் சரி, மக்களுடைய இதுலேயும் சரி, அவர் நல்ல லெவலுக்கு நிறைய திட்டங்கள் வந்து அவர் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடக்கூடிய அமைப்பு தான் அவருடைய ஜாதகத்தில் காட்டும். அதே போல் கெட்டவன் கேட்டுட்டால் ராஜயோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கு. சூரியன் பார் அவருடைய லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறச்சு, அது பெரிய ஒரு பலம் தான். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.